எனக்கு பிறக்காத பிள்ளைங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். அது பாதியில தடங்கல் ஆயிடுச்சு. அதனால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? வரும். ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? பருந்து இருக்கு பாத்தியா, அது கோழி குஞ்சியை எப்படியாச்சும் புடிச்சிடணும்னு வட்டம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். தாய்க்கோழி என்ன செய்யும்? எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு தான் குஞ்சுகளை அதுகிட்டே இருந்து காப்பாத்துறது இல்ல? அந்த மாதிரி தான் நீயும் பிள்ளைகளை காப்பாத்தணும். சரிங்கம்மா. நீங்க போலாமா? அம்மா பாத்தாச்சுமா. சரி, போலாம் வாங்க. வரேன். அம்மா உங்களை வர சொன்னாங்க. என்ன நட்சத்திரா, சோகமா இருக்க? மாயாக்கா நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காங்க. மாயாக்கா நல்ல விஷயம் தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு தான் மனசுக்குள்ள ஒரு விஷயம் நெருடிக்கிட்டே இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. 4 பேரு பார்க்க என் கையில ஆனந்த் மாமா மோதிரம் கூட போட்டாரு. ஆனா இது வரைக்கும் மாமா என்கிட்ட உரிமையா 4 வார்த்தை கூட பேசினதில்ல. சினிமா, பார்க்கு, பீச்சுன்னு மாமா கூட நான் வெளியே போனதே இல்ல. 2 பேரும் ஒன்னா வெளியே ஜாலியா போகணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா ஆண்டி? மாமாவோட கைய புடிச்சு ஒன்னா ஊரு சுத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆண்டி. ஆனந்த், அம்மா மனசு சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பேன். அப்படின்னா நீ இனிமே நட்சத்திராவோட மனசு கோணாம நடந்துக்கணும். அவளை 4 இடத்துக்கு கூட்டிட்டு போ. இதையெல்லாம் நான் சொல்லிதான் நீ புரிஞ்சுக்கணுமா? முறை பொண்ணுங்கிற உரிமை உனக்கு இருக்குப்பா. என்ன, அவளை வெளியில கூட்டிட்டு போ. சரிம்மா. அம்மா, குழந்தைங்க கோவில்ல இருப்பாங்க, நான் அவங்கள அப்படியே கூட்டிட்டு போயிடுறேமா. சரி, நம்ம கார்லயே வா, உன்னை கோவில்ல இறக்கி விட்டுடுறேன். சரிம்மா. சரி, போலாம் வாங்க. மாயாக்கா, என்னடா இந்த குரல்ல இவ்ளோ வேகம் தெரியுதுன்னு பாக்குறீங்களா? ஏன்னா என் மாமாவை நான் அடையணுங்கிற வெறியோட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இருந்துகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தி தான் புருஷனை இன்னொருத்தி அடைய விரும்புறான்னு சொன்னால, அவ சொன்ன ஸ்வேதா நான் தான். தைரியமா எதிர்த்து என்ன அடின்னு அவகிட்ட சொன்னீங்க. அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா எதுவுமே பேச முடியாம கையற நிலையில தான் நின்னுட்டு இருந்தேன். நான் யார வெளியில துரத்தணும், என் வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைச்சனோ அந்த வெண்ணில அவதான். அதனாலதான் நான் பேசாம இருந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் முத்தர் சமமா என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தாருன்னு தெரியுமா? அத்தனையும் நசுக்கி போட்டுட்டு என் வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டவ இவதான். என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முத்தர் சமமா முதல்ல வாக்கு கொடுத்திருந்தாரு. 2வதாதான் அந்த வெண்ணிலா வந்தா. ஒரு நாள் கூட அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத முத்தர் சமமா அவகிட்ட சொல்லவே இல்லை. ஊருக்காரங்களுடைய வற்புறுத்தலாலதான் அவர் சம்மதிச்சாரு. அந்த வெண்ணிலா சாதாரண ஆள் இல்ல. இப்போ எப்படி பேசி உங்களை ஏமாத்தினாலோ அதே மாதிரி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசி பேசிய மாமாவை மயக்கிட்டா. நான் என் மாமாவை உயிருக்கு உயிரா நேசிச்சேன். ஆனா அவ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டா. எனக்கே மாமா திரும்ப வேணும். நீங்க தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் யோசிச்சு என் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் எப்போ நடக்கும்னு சொல்லுங்க.
நான் என் மாமாவுக்காக கடைசி மூச்சு வரை போராடிட்டு வந்துட்டேன். கடைசியா உங்களை தான் நம்பி இங்க வந்திருக்கேன். நான் இந்த மண்ணை விட்டு போறப்போ என் முத்தரசு மாமாவோட கையை பிடிச்சுக்கிட்டு அவர் என் கழுத்துல கட்டின தாலியோட கம்பீரமா நடந்து போகணும். நான் ஜெயிச்சேங்கிற கர்வத்தோட இந்த ஊரை விட்டு போகணும். அதுக்கேத்த மாதிரி நீங்க எனக்கு நல்ல விஷயமா சொல்லுங்க. எனக்காக கொஞ்சம் குறி சொல்லுங்களேன், தயவு செஞ்சு சொல்லுங்க. மாயாக்கா, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க ரொம்ப சக்தி உள்ளவங்க. நீங்க சொல்லி எதுவுமே நடக்காம போனதில்லைன்னு ஊர்ல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு குறி சொல்லுங்க. நான் முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். ஏன் அமைதியா இருக்கீங்க? என் கோரிக்கையில நியாயம் இருக்குல்ல? நீங்க நியாயத்தோட பக்கம் தான் நிப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் முதல்ல முத்தரசு மாமாவை பார்த்தேன். அது நம்புங்க. உங்களை நம்ப வைக்கிறதுக்கு வேற யாரையாவது சொல்ல சொல்லணுமா? அதையும் நான் செய்யறேன். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உன் உயிர் தாண்டி வேணும். மாயாக்கா, சித்ரா, நீ எப்படி இங்க வந்த? என்னடி எப்படி வந்த, ஏன் வந்தன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நீ எங்கெங்க போறியோ அங்கெல்லாம் நானும் வருவேண்டி. உன்னை விடவே மாட்டேன். முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வாய் கூசாம வந்து குறி கேக்குற. அடுத்தவ புருஷனுக்கு ஏண்டி அலையிற? நான் என்ன சொன்னேன்? நீ முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசால நினைச்சா கூட நான் விட மாட்டேன்னு சொன்னல. அப்படி இருக்கிறப்போ முத்தரசு மாமாவை கட்டிக்கணும்னு குறி கேட்க வந்தியா? குறி சொல்லடி. எவ்வளவு தைரியம்டி உனக்கு? சொல்ல சொல்ல கேட்காம இங்க குறி கேட்க வந்தியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. கொல்லாம விட மாட்டேன்டி. என்னடி தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? கொல்லாம விட மாட்டேன்டி. வேண்டாம் வேண்டாம் சித்ரா, வேண்டாம், அடிக்காத அடிக்காத சித்ரா, என்ன விட்டு அடிக்காத 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 அடிக்காத. எங்கடி போற? உன்னை அவ்வளவு சுலபமா விட்டுவனா? மாயாக்கா, சித்ரா என்ன அடிக்கிறா, எனக்கு கொன்னுடுவேன்னு சொல்றா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சித்ரா, ஸ்வேதாவோட உயிர் எடுக்கிறதுக்கு ஏன் அவசரப்படுற? அதுக்கு தான் இன்னும் நாள் இருக்கு. வர சித்ரா பௌர்ணமி அதுக்கு சரியான நாள். அவ உயிர் உனக்கு தான். எடுத்துக்கோ. மாயக்காவை பார்த்து நீ உன் வாழ்க்கைக்கு குறி கேட்க வந்த. ஆனா அவங்க உன் சாவுக்கு குறி சொல்றாங்க. அதுவும் சாதாரண பௌர்ணமி இல்ல, சித்ரா பௌர்ணமி.
இந்த சித்ராவோட பௌர்ணமி அன்னைக்கு உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. உன்னை கொன்னு உன் ரத்தத்துல குளிக்க போறேன்டி. அம்மா இவங்களை பாத்திருக்கீங்களா? இல்லம்மா இல்லம்மா. அக்கா அக்கா இவங்களை பாத்திருக்கீங்களா? இல்லம்மா. இந்த பொண்ணு பாத்திருக்கீங்களா? இல்லங்கம்மா. பாட்டி கண்ணாடி போட்டிருக்கே, கண்ணு தெரியுதா? ஏண்டி இனியா, இந்த பட்டுப்புடவைக்கு என்னாச்சு? நினைச்சா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போறேன், வேண்டுதலை நிறைவேற்ற போறேன்னு ஊர் ஊரா கூட்டிக்கிட்டு கிளம்பிடுது. பாட்டி நல்லதுதான், நமக்கு நல்ல பொழுது போகுதுல. ஒரே வீட்ல அடைஞ்சு கிடந்தோம், இப்ப ஊர் ஊரா சுத்திட்டு வரோம்ல. அதுவும் சரிதாண்டி. ஆமா, உன் ஃப்ரெண்டு சுவேதா மாயாக்காவை பார்க்க போனாலே, ஏதாவது தகவல் சொன்னாளா? இல்ல பாட்டி, நானும் அதை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். நல்ல தகவல் சொன்னா நானும் அவங்கள போய் பார்க்கலான்னு இருக்கேன். என்ன பத்தி புரியாம இப்படி ஒரு போர்டை வச்சிருக்கானுங்க. பயத்தை வேற கபகபன்னு பசிக்குது, என்ன சாப்பிடலான்னு யோசனை பண்ண வசமா சிக்கிட்டாங்க. இப்ப ஓசியில வயர் நிறைய சாப்பிட்டுட்டு கை செலவுக்கு 1000 ரூபாய் பணமும் வாங்கிட்டு போறேன். பரோட்டா சின்னதா இருக்கு, ஆனா நிறைய சாப்பிட முடியலடா. நல்லா ஏமாத்துறாங்கடா. போட்டியில தோக்கத்துக்காக ஏதோ பண்ணிட்டாங்கடா. வயிறு வலிக்குதுடா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா. பாட்டி பார்த்தல, ஆம்பளைங்களுக்கு இந்த கதி. இன்னொரு வாட்டி நல்லா யோசனை பண்ணிக்கோ. அட போடி போடி இவளே, இதுக்கெல்லாம் பயந்தா நடக்குமாடி? இந்த கடையநல்லூர் காந்திமதியை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்போ வேடிக்கையை மட்டும் பாரு. வா 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 வா. இந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி செஞ்சுட்டாரே. இப்போ எப்படி நான் அண்ணன் கிட்ட பேசுறது? அண்ணன் வேற என்ன காணோன்னு தேடிக்கிட்டு இருப்பாரு. இப்போ என்ன பண்றது? அம்மா, அப்பா அந்த பென்டிரைவ்ல இருக்கிறத பாத்துட்டாரா? அந்த பேனா தான் திறக்கவே மாட்டேங்குதே. ஐயோ அம்மா, அது பேனா இல்ல, பென்டிரைவ். இவளுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லிதான் உனக்கே அது பென்டிரைவ்னு தெரியும். இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. நம்மள தூக்கி விட்டவர் கூட இவங்க தானே நின்று பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருக்க விஷயத்தை எப்படியாவது வெளியில சொல்லணுமே. அப்பதான் யாராவது உதவி பண்ணுவாங்க. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஆனந்தோட கல்யாணத்தை போய் நிறுத்தணும். இப்ப நான் உள்ள இருக்கிற விஷயத்த எப்படி நான் அவங்களுக்கு சொல்லுவேன்னு தெரியலையே. இப்போ என்ன பண்றது? எந்த கலக்கம்? நான் உள்ளப்ப നിങ്ങൾക്ക് எந்த கலக்கமும் வேண்டாம். நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன், என்ன நடந்ததுன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. இப்படி ஸ்வேதா கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப கலங்கி போய் நிக்கிறா. கலங்காம என்ன பண்ணுவேன் நம்பூதிரிசாமி? அந்த சித்ராவே இங்க வந்து என்ன கொல்ல பார்த்துச்சு. என்ன சுவேதா சொல்ற? மாயாக்கா குறி மேடைக்கு குறி கேட்க போனப்போ
இவங்களை விட்டுற கூடாதுன்னு நான் வேஷம் போட்டுக்கிட்டு இங்க வந்தா இங்கேயும் என்ன விரட்டிக்கிட்டு வந்துட்டா. வரப்போற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு நாள் குறிச்சிருக்கா. என்ன ஸ்வேதா சொல்ற? அந்த சித்ராவை விட்டு வைக்க கூடாது சாமி. அவளை அடக்கி என்ன காப்பாத்துங்க. அது எப்படின்னு கேக்குதா நான் இங்க உங்களை வர சொன்னேன். என்ன சாமி யோசனையிலேயே இருக்கீங்க? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அந்த சித்ராவை அடக்க நாம போடுற திட்டத்தை நிறைவேற்றுறது கஷ்டம்தான்னு அது எனக்கு நல்லா புரியுது. உடனே அதுக்கு ஒரு வழிய நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். நான் சொல்றது சரியா இருக்குமான்னு பாருங்க. எந்தா சொல்லு பாப்போம். இல்ல வெண்ணிலா குரலுக்கு சித்ரா கட்டுப்படுறான்னு சொன்னீங்கல்ல, அப்ப வெண்ணிலாவ நம்ம கைக்குள்ள கொண்டு வர வழிய பார்க்கணும். சொல்லி கொடுத்த நானே அதை மறந்து போயிட்டேன். அப்போ அந்த திட்டம் நிறைவேறணும்னா நாம ஏற்கனவே திட்டம் போட்டபடி ருத்ராவை தூக்குறது தான் ஒரே வழி. என்ன சொல்றீங்க? நாம நினைச்சா நடக்காதது என்ன இருக்கு ஸ்வேதா? நாம திட்டம் போட்டு இவர் சொல்ற மாதிரி ருத்ராவை தூக்கிடுவோம். அதுதானே. ருத்ராவை நான் மாய சக்கரத்துல உட்கார வச்சு பூஜை பண்றேன். பௌர்ணமி அன்னைக்கு சித்ராவை பணிய வச்சு நின்ன கொல்ல விடாம நான் பண்ணும். அது மட்டும் இல்ல, சித்ராவை அடக்கி சித்ராவே முத்தரசன் கையில தாலி எடுத்து கொடுத்து நின்ற கழுத்துல ஞான் கட்ட வைக்கும். பாக்குறியா? நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனா எப்படியாவது அதுக்கு முன்னாடி ருத்ராவை தூக்கி ஆகணும். என் முத்தரச மாமா எனக்கு கிடைக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு ராத்திரியே ருத்ராவை தூக்கிட்டு உங்க இடத்துக்கு வர. என்ன மருது? கண்டிப்பா பண்ணிடலாம். புடி 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 புடி. வாப்பா வாப்பா வாப்பா. போ 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 போ. எடுத்து வா போ. மாஸ்டர் வேகமா போட்டு விடுங்க மாஸ்டர். கொண்டு வாயா எவ்வளவு நிறையா? வை வை எல்லாத்தையும் சீக்கிரம் வை. பாட்டி என்ன பாட்டி பண்ற? பாத்தி கட்டி அடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கியாடி? செடி வளர்ப்பாங்களே அதானே? அடியே இது வளர்க்கறது இல்லடி, சாப்பிடுறது. இப்ப பாரு என்னப்பா பாத்துட்டு இருக்க? சால் எடுத்துட்டு வாப்பா. அந்த வரமா. அட நீ வெய் நான் ஊத்திக்கிறேன் எவ்வளவு வேணுமோ. யோ மாஸ்டர், ஏய் பரோட்டாவை நல்லா தட்டி ரோஸ்டா போடியா. அரவை கட்டை எடுத்த ஒன்ன முழுசா வேக வச்சிருவேன். போடியா. மாடு குடிக்கிற மாதிரி சால்னாவை அள்ளி அள்ளி குடிக்குது. எப்படி சாப்பிடுது? என்ன 4-5 பரோட்டாவை ஒரே நேரத்துல சாப்பிடுது. போற போக்க பார்த்தா 1000 ரூபாய் தட்டிட்டு போயிடும் பொழுது. என்ன பண்றது? ஏய் என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? போய் பரோட்டா எடுத்துட்டு வா போ. அத கொண்டு வரமா.
37, 38, 39, 40. ஏய், இது வரைக்கும் 42 பரோட்டா சாப்பிட்டிருக்க. நீ 40ன்னு எழுதுற. உனக்கு 1 2 என்ன தெரியாதா? மா 40 தாமா சாப்பிட்டுருக்கீங்க. இத பாரு, என் வயிறு எனக்கு சொல்லும். ரைட்ல 21 பரோட்டா இருக்கு, லெஃப்ட்ல 21 பரோட்டா இருக்கு. இப்ப சென்டர்ல 8 பரோட்டா இறக்க போறேன். ஒழுங்கா கரெக்டா என்ன? மா கோடு போடுற எனக்கு தெரியாதா நீங்க எத்தனை சாப்பிட்டீங்கன்னு? நீங்க 40 பரோட்டா தாமா சாப்பிட்டீங்க. இது பொய்யாட்டம். இந்த அழுகுனி ஆட்டம் சரியா வராது. முதல்ல இருந்து ஆரம்பி. முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். போ 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 எடுத்துட்டு வா. பாட்டத்தை முடிச்சுக்கோங்க. காசை குத்து நடைய கட்டுங்க. ஏய், நல்லா சொன்ன. இத பாருடி, நீயா ஆத்துல போகுதான் ஐர, குளத்துல மிதக்குதான் கெண்ட. இது சைவ ஹோட்டல்மா. இங்க வந்து கெண்ட ஐரன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. காசை குத்துட்டு முதல்ல கிளம்புமா. ஏய், இத பாரு, சாப்பாடு போட்டின்னு வந்துட்டா நான் பாயும் புலி, சீரும் சிங்கம். ஏய் இனியா, நீ போய் கோட போடுறி. நான் ஆரம்பத்துல இருந்து சாப்பிடுறேன். ஆமா, எந்திரி எந்திரி. இதுக்குள்ள பேப்பர் இருந்தா நான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்க விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம குப்பையை ரோட்ல போடுறாங்க. ஏய், இதுல என்ன எழுதிருக்குன்னு படி. ஆபத்து, என்னை காப்பாற்றுங்கள். அம்மா, ஆபத்தை என்னை காப்பாற்றுங்கள் எழுதியிருக்குமா? ஐயோ, ஆபத்தா? எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. ஆபத்துன்னு எழுதியிருக்கு. யாருக்கும் ஆபத்து. நம்ம யார்கிட்டயாவது சொல்லணுமே. அவங்கள காப்பாத்தியே தீரணும். இத யார்கிட்டயாவது உடனே போய் சொல்லணுமே. பாவம், யாராவது ஆபத்துல இருந்தா அவங்களுக்கு உதவணும். சரி வாங்க போலாம். என் வாழ்நாள்ல ஒரு பொம்பளை இவ்வளவு புரோட்டா சாப்பிடுறத இப்பதான் பாக்குறேன். அதான் போட்டியில் ஜெயிச்சிட்டோம்ல, பணத்தை எடு. அப்படியே ஒரு 10 பரோட்டா பார்சல் கட்டு. இந்த ஓரத்துல இன்னும் கொஞ்சம் பசி இருக்கு, கட்டு. இது என்ன வயிறா லாரி டயரா? லோடு பண்ணிட்டு இருக்கும் போல. என்னையா முணுமுணுக்குற? ஏய், பணத்தை எடியா. எவ்வளவு வாட்டி என்னால 1000 ரூபாய் தான் இருக்கும். ஆனா இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பார்த்தம்மா. காலு குறவுள்ள பொண்ணு தானம்மா? ஆமா ஆமா. இந்த பக்கம் ஸ்டிக்கு உனக்கிட்ட நடந்து போச்சுமா. தேங்க்ஸ்ண்ணா. இனியா, இத பார்த்தல, ஸ்டிக்க ஊனிக்கிட்டு யாரு போவா?
அந்த மீனாட்சி தாண்டி. அந்த மீனாட்சியை தான் இந்த கோணவாய்க்காரி தேடிக்கிட்டு இருக்கா. ஆட்டக்காரி வேலைய ஆரம்பிச்சுட்டா. நீ என்னமோ ஆத்துல தேடுங்க குளத்துல தேடுங்கன்னு பெருசா அவங்க அண்ணன் கிட்ட சொன்னேன்னு சொன்னியே. அடியே, மீனாட்சி இந்த ஊருக்கே வந்துட்டாடி. அது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மீனாட்சி வந்த இடத்துல எங்கேயோ போயிட்டாடி. இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவளை கண்டுபிடிச்சு அந்த மீனாட்சியை தூக்கணும்டி. ஆமா பாட்டி, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவளை சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது பண்ணி ஆகணும் பாட்டி. அப்பதான் அவ திமிர அடங்கும். சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணணும். ஏங்க ஒரு நிமிஷம், இந்த போட்டோல இருக்கவங்களை எங்கேயா பாத்திருக்கீங்களா? இல்லையே சார், நான் இவங்களை பார்க்கல. அண்ணா, இந்த பொண்ணு எங்க பாத்தீங்களா? பார்க்கல சார். அம்மா, இந்த பொண்ணு பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, நான் இவங்கள பார்க்கவே இல்ல. சாப்பிடு. தங்கச்சி மன்னிக்கணும், இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்தியாமா? இல்ல, நான் பார்க்கல. அம்மா சார், இந்த போட்டோல இருக்கவங்களை எங்கேயா பாத்தீங்களா? இல்லீங்களே சார், நாங்க பார்க்கல. அக்கா, எனக்கு ஒரு பீஸ் மாங்காய் கொடுங்க. ஒரு பீஸ் போதுமாமா? இந்தா இந்தாமா மிளகா பொடி. ஏய், இது தேவையா இப்போ? மாங்காய் சாப்பிட்ற நேரமா இது? ஆமா ஆமா, இன்னும் அதுக்கு நேரம் வரல அர்ஜுன் சார். ஏய், டேஸ்ட் பார்த்து மாங்காய் சாப்பிட்றதுலாம் அப்புறமா வச்சுக்கோ. கண்டிப்பா அர்ஜுன் சார், அப்படி ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமா வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ எனக்கு நல்ல புளிக்கிற மாதிரி மாங்காய் வேணும். நீங்க வாங்கி தரீங்களா? நான் ஒண்ணு கேட்டா இவ ஒண்ணு சொல்றாளே. வசு, கொஞ்சம் சீரியஸா இரு வசு. மீனாட்சி போட்டோ காமிச்சு விசாரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்படி மாங்காய் சாப்பிட்டு இருக்க. அர்ஜுன் சார், நீங்களும் வேணா இந்த மாங்காவை சாப்பிடுங்களேன். வேண்டாமா? சரி 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 சரி, நானே சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பாத்திருக்கீங்களா? குடுமா. இந்த பொண்ணு நான் பார்த்தேன்பா. இந்த பொண்ணு தானா? நல்லா பாத்தீங்களா? இதே பொண்ணுதாமா. அது ஸ்டிக்கு கூட வச்சு நடந்து வந்துச்சுமா. இதே பொண்ணுதாமா. எங்க பாத்தீங்க அக்கா? இந்த பொண்ணு அதான் அந்த இன்ஸ்பெக்டர்ல அந்த யமராஜா கூட ஜீப்ல போச்சுமா. ஓஹோ, அர்ஜுன் சார், அப்போ இன்ஸ்பெக்டர் சாரை விசாரிச்சோன்னா மீனாட்சியை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா சார். என்ன ஸ்வேதா, ஏன் என்ன அவசரமா வர சொன்ன? நீங்க போங்க. ஓகேக்கா. இனியா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சித்ரா ஆவியை பத்தி சொல்லிருக்கேன்ல. அது என்ன வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொல்ல போறதா சொல்லிருக்கேன். என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமா இனியா, சித்ராவோட ஆவி என்ன கொல்லாம இருக்கணும்னா நம்பூதிரி ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது நடக்கணும். அதுக்காக முத்தரச மாமாவோட குழந்தை ருத்ராவை நான் கடத்தணும். இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வருவேன். நீ பின்பக்க வாச கதவை எப்படியாச்சும் திறந்து விட்டுரு. திறந்து வச்சிடுறேன். நான் மாறு விஷயத்துல வந்து குழந்தைய தூக்கிடுறேன்.
ஸ்வேதா கொஞ்சம் பார்த்து, யாராவது பார்த்தாங்கன்னா நீ மாட்டிக்க போற. நானாவது மாட்டிக்கிறதாவது முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற வெறி எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ பின்பக்கம் கதவை மட்டும் திறந்து வச்சுடு. இல்ல ஸ்வேதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரியுது இனியா. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை மாட்டி விட மாட்டேன். அப்படி நானே மாட்டிக்கிட்டாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், சரியா? அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் செய்றியா? செய்யற ஸ்வேதா. முத்தரசு மாமா கிட்ட சிவப்பு கலர்ல ஒரு பென்டிரைவ் இருக்கு. அதுல ஏன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது அவங்க பார்த்துட்டா எனக்கு பிரச்சனை வந்துடும். அதனால அந்த பென்டிரைவை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா பண்றேன் ஸ்வேதா. நீ எனக்கு இப்ப உதவி பண்ணனா நான் திரும்பவும் நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நான் கண்டிப்பா பென்டிரைவோட வரேன், சரியா? தேங்க்யூ சோ மச். அம்மா 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 ரொம்ப நாள் கழிச்சு சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நிச்சயம் நமக்கு நல்லது பண்ணுவாங்க. அதைத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு இந்த ஊர் மேலயும் கோயில் மேலயும் பாசம் ரொம்ப அதிகம். ஆமா ஆமா, அவங்க வரட்டும், பாப்பா என்ன பண்றாங்கன்னு. சரி சரி. வணக்கம் 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 வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன். என்ன ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க? உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் உங்களை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. பரம்பரை பரம்பரையா இந்த ஊர் கோயில் திருவிழாவே உங்க தலைமையில தான் நடந்துகிட்டு இருந்தது. இத்தனை நாளா நீங்க ஊர்ல இல்ல, அதனால நாங்க நடத்தினோம். இந்த வருஷம் நீங்க வந்திருக்கீங்க, அதனால திரும்பவும் நீங்க தான் தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கணும். அம்மா, இந்த வருஷ திருவிழால பெண்கள் கபடி போட்டியை சேர்த்திருக்கோம். அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 10 பவுன் தங்கச்சங்கிலி கொடுக்கறதா அறிவிச்சிருக்கோம். அதை நீங்க தலைமை தாங்கி உங்க கையால வந்து கொடுத்தா நல்லா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா கொடுக்கறேன். நீங்க கொடுக்கற 10 பவுன் செயினோட நானும் என்னோட பங்குக்கு போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால எங்க சார்பா நாங்களும் ஒரு 10 பவுன் செயினை என் பையன் அர்ஜுன் கையால கொடுக்கறோம். நான் சொன்னேன்ல, அம்மா நிச்சயமா அவங்க முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பங்குக்கு ஏதாவது செய்வாங்கன்னு சொன்னல. ஆமா ஆமா. நட்சத்திரா, இத வாங்கிக்கங்க. நல்லதுமா. இப்ப உங்களுக்கு திருப்தியா? ரொம்ப திருப்திமா. திருவிழா சிறப்பா நடக்கணும். எந்த குறையும் வரக்கூடாது. புரியுதா? எந்த குறையும் வராது. நாங்க வர்றோம்மா. வர்றோம்மா. என்ன மனுஷியா? பெரிய மனுஷங்க தான். ஐயோ, சிம்ரன் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணு சிம்ரன். என்னாச்சு? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா இதுல இருந்து எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. இங்க பாரு சிம்ரன்,
முத்தரசனை இந்த பென்ட்ரைவை தூக்கி போட்டது ஒருவேளை ஜோவா இருக்கலாமோன்னு நினைக்கிறாரு. அப்படி இருந்தா இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோர்ந்து போகாம ட்ரை பண்ண. அதுதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஜனனி. ஆனா எதுவுமே ஓபன் ஆக மாட்டேங்குதே. நான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் போட்டிருக்கேன். அது முடியறதுக்கு காலையில ஆகும்னு நினைக்கிறேன். அது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ, காலையில வரைக்கும் நம்மளுக்கு டைம் இல்ல, உடனே பண்ணி ஆகணும். வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா செக் பண்ணி பாருங்க. நானும் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கௌதம். பாக்குறேன். எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஜோ இருப்பான்னு நினைக்கிறத விட கண்டிப்பா ஸ்வேதா இருப்பான்னு தான் தோணுது. நாம திடீர்னு முடிவு பண்ணி தானே ரெசார்ட்டுக்கு கிளம்பணும். அப்படி இருக்கிறப்ப இவ்ளோ பக்காவா திட்டம் போட்டு மாமாவை மாட்டி வைக்கிற அளவுக்கு வெளியாளுங்களாம் வந்திருக்கவே முடியாது. நிச்சயமா இது ஸ்வேதாவோட பிளான் தான். அதனால சிம்ரன் எப்படியாவது அதுல இருக்கிற தகவலை எடுத்துறேன். ட்ரை பண்ண. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன்க்கா. காலையில எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளை ப்ரே பண்ணிப்போம். ஐயோ சிம்ரன், ட்ரை பண்ணுங்க சிம்ரன். முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்ல. கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்றேன். மருது, நீங்க இங்கே இருங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க உள்ள வாங்க, சரியா? நான் ருத்ராவை தூக்கிட்டு வந்த உடனே நாம போட்ட பிளான் படி கார்ல கடத்திட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த பேப்பரை யாரோ தூக்கி போட்டாங்கன்னு வெண்ணிலா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. சரி, கசங்கின பேப்பர் உள்ள என்ன இருக்க போதுன்னு சும்மா பிரிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள ஆபத்து காப்பாத்துங்கன்னு எழுதியிருக்கு. அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தால ஏதோ டென்ஷன் எழுதியிருக்கான்னு மட்டும் தெரியுது. இப்போ விஷயம் என்னன்னா, மீனாட்சி ஊருக்குள்ள வந்தாச்சு. இந்த சூழ்நிலையில இது மீனாட்சியோட கையெழுத்தா இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் வேணும்னா ஆனந்த் கிட்ட கேட்டுட்டு வந்துட்டுமா? என்ன பேசுற? காரியத்தை கெடுத்துருவ போல இருக்கு. ஏன் அர்ஜுன் சார்? ஆனந்துக்கு மீனாட்சி இங்க வந்திருக்கிறது தெரியாது. அவன் எப்படா சென்னைக்கு போவோன்னு துடிச்சிட்டு இருக்கான். கிளம்புறேன்னு சொன்னான். நான் தான் இப்போ போவானான்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கேன். இந்த நேரத்துல இந்த பேப்பர் எடுத்து போய் காமிச்சா அவன் டென்ஷன் ஆக மாட்டான்? அர்ஜுன் சார், டென்ஷன் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த டென்ஷன் பிபி போலீஸ்காரு, அதான் உங்க சொந்தக்காரு. அவரு ஒருவேளை இல்ல மீனாட்சி அவர் தான் ஜீப்ல கூட்டிட்டு போனாரு. அந்த மாங்காரமா சொல்லுச்சுல்ல, அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டிருங்க. ஃபோன் பண்ணேன் சார், அவர் ஃபோன் எடுக்கல. ஸ்டேஷனுக்கும் ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கும் எதுவும் தெரியல. அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் நாளைக்கு மார்னிங் வரதா தான் சொன்னாங்க. அவர் வந்ததும் தான் பேசணும். இன்ஸ்பெக்டர் மீனாட்சியை ஜீப்ல ஏத்திட்டு போனாருன்னு கேட்டதுல இருந்து எனக்கு அப்படியே மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. அவர் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றீங்களே. அது மட்டும் இல்ல வசு, இது பார், ஆனந்த சென்னைக்கு போக விடாம தடுக்கணும். பாப்போம். இன்ஸ்பெக்டர் ஊர்ல இருந்து வந்த பிறகுதான் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் சார்.